உங்களை மாதிரி கூட்டு குடும்பத்துக்கு தானே படம். சரிப்பா, சந்தானம் வந்து இந்துக்காக காமெடி ரோல் பண்றாரு அடுத்த படத்துல. அது மாதிரி அண்ணன் சிவகார்த்தியனுக்காக நீங்க திருப்பி காமெடி ரோல் பண்ண வாய்ப்பு இருக்கா? நானே போனாலும் தம்பி கூப்பிட மாட்டாரு. ஆமா, தம்பி சொல்லியிருக்காரு அண்ணன் அதுக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்றாரு தான் 2 பேருக்கு சரிசமமா நல்ல ஒரு கதை அமைஞ்சாலே பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பா அப்படி ஒரு கதை அமைஞ்சா பண்ணுவோம். நடிக்கிறதுக்கு நிறைய வேலை இருக்கு. கூடுதல் பொறுப்பு அதிகமாக நம்ம ஒர்க்கை நல்லா பண்ணி நம்ம சரியா பண்ணிட்டு போயிடுவோம். படம் விட்டு கூடுதல் நம்ம ஊர்ல சரியா பண்ணணும்னு நினைப்போம். அவ்வளவுதான். மற்ற விஷயத்தை நம்ம தலையிட முடியாது. ஒரு கதை நாயனா இருக்கிறப்ப ஒரு டோட்டல் படத்தோட பொறுப்பு நமக்கு இருக்கு. எந்த அளவுல சார் இருக்கு? மன்சோர்லாம் சாப்பிட்டாங்க, நீங்க அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டீங்க. அதுக்கு விளக்கம் கொடுக்கல. அன்பு தம்பி ஒன்னே தான் சொன்னேன். அன்பு தம்பி எல்லாருக்கும் குடும்பத்தை குழந்தைல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே 15 டிக்கெட் 20 டிக்கெட் அப்படின்றாங்க. 5ஆவது நாள் தியேட்டர் ஃபுல்லா இருக்குது. ஸோ அதுக்கு நன்றி சொல்ற மாதிரி நாங்கள் அங்கே வந்திருக்கோம். இல்ல இப்ப இது இன்னும் கூடுதலா போய் மக்கள்கிட்ட பயங்கரமா போய் இது இன்னைக்கு மக்கள் சேர்ந்திருக்கு, மக்கள் கொண்டாடுறாங்க. அது இந்த மாதிரி ஒரு குடும்ப உறவு சார்ந்த படம் இப்படி ஒரு படம் வேணும் இல்லைங்களா? ஆக்ஷன் படமே எல்லாமே கண்டுபிடிப்பாங்க. 3வது படம் இப்படி ஒரு படம் இருந்தா நல்லா இருக்கும். உறவு சார்ந்த படம் எமோஷனலா சென்டிமெண்டா நல்லா இருக்குன்னு நினைச்சது. ஸோ இயக்குனருக்கும் ரொம்ப பிடிச்சி போய் அந்த படம் பண்ணது. இன்னைக்கு இது மக்கள் மத்தியில இப்படியும் படம் வருஷம் ஒரு படம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ ரொம்ப நன்றி. இப்ப திரையரங்கல்ல டிஷ்யூ பேப்பர் தர ஐடியா எதுவும் இருக்கா? இல்ல, அது என்னன்னா சொல்லுவாங்கல்ல, காமெடி படம் பயங்கரமா போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அந்த மாதிரி எல்லாமே மைண்ட் செட் ஆயிட்டாங்க. இந்த படம் போனா இமோஷனலா இருக்குங்கிறது வரவே ரெடி ஆகி வராங்க. அவங்க ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இந்த படத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷமா, நீங்க அழுகிறதுன்னு சொல்றீங்களா, அது ரொம்ப சந்தோஷமா அழுதுட்டு போறாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த படம் எதுக்காக எடுக்கப்பட்டதோ, இந்த படம் முடிச்சுட்டு ஒவ்வொருத்தையும் அண்ணன்ட்ட பேசுறவங்களும் என்கிட்ட பேசுறவங்களும், நான் எங்க அக்கா கிட்ட பேசல, என் தம்பி கிட்ட பேசல, எங்க அம்மா கிட்ட பேசல, எல்லா உறவுகள்ட்டையும் யார் யார்ட்டெல்லாம் பேசாம இருக்காங்களோ அவங்கவுங்கள்ட்ட நான் போய் பேசுறேன் அப்படின்னு சொல்றது எல்லாரோட இமோஷனை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரியான ஒரு கேரக்டராகவும் அது இருக்கிறதுனால எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அண்ணன் சொன்ன மாதிரி 10 டிக்கெட் 15 டிக்கெட் எல்லாம் ஒன்னா குடும்பமா ஆட்டோல ஏறுறப்போ போறப்போ நிறைய இடங்கள்ல இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கான வாய்ப்பு உருவாக்கி இருக்கு. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அன்புக்கு ரொம்ப நன்றி. சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்ல காமெடி இருக்கு படத்துல. ஒரு ஃபேமிலியா நல்ல சிரிச்சு என்ஜாய் பண்ற அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்குது. செகண்ட் ஹாஃப்ல அப்படியே கொஞ்சம் எமோஷனல் இருக்குது. இந்த படத்தோட வெற்றி என்ன ஒரே வார்த்தைடா, இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்கிறப்ப இந்த படத்தை பார்த்து மக்கள் சொல்றாங்க இல்லையா, தம்பி சொன்ன மாதிரி எங்க அக்கா கிட்ட உடனே நான் பேசினேன், எங்க மாமாவுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன், சூரி மாமா எனக்கு மாமா சமீபத்துல நான் மாமா மிஸ் பண்ணிட்டேன், அவங்க மாமான்னு கூப்பிடலாமா, இப்படி அவங்க குடும்பத்தில் நடந்த பூரா இந்த படத்தை கனெக்ட் பண்ணி வெளியில வந்து பேசுறாங்க இல்லையா, அதுதான் இந்த படத்தோட வெற்றி. அரசியலுக்குள்ள அடுத்த படமா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அடுத்த இன்னும் கொஞ்சம் எமோஷனல் அண்ட் ஆக்ஷன் படமா இருக்கும். மண்டாடி இப்போ சிம்புக்காக சந்தானம் திருப்பி காமெடி படம் பண்றாரு. அதே மாதிரி அண்ணன் சிவகார்த்தியனுக்காக புரியல கிடையாது. கண்டிப்பா தேங்க்யூ.